கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்க கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். நீர் தடைகளை நீக்குகிற கர்த்தர், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். தேவரீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும். இந்த குடுகையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்க வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த இடத்தில் நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, ஆராதனை செய்கிற, தியானிக்க போகிற வேத வசனங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கடிந்த நாட்கள் எல்லாம் இந்த அப்பா ஊழியத்தை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிச்சீங்களே, நன்றி அப்பா. உமது ஆளுகை எல்லாவற்றிலும் வரட்டும். உமது பிள்ளைகள் என்னென்ன இயக்கத்தோடும் வாஞ்சியோடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ, அந்த இயக்கத்தை நீர் அறிகிறவரப்பா. உம்முடைய பிரசன்னம் எல்லாருடைய வீடுகளுக்குள்ளும் மகிமையா இறங்கட்டும். உங்க வல்லமை கிரியை செய்யட்டும். என்னென்ன தடைகள் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ, அந்த தடைகளை பரலோகத்தின் தேவன் அப்புறப்படுத்துங்க. நீ துவக்க நான் முடிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த நாள் நீங்களே எங்களுக்கு ஆரம்பமாகவும் முடிவாகவும் இருங்கப்பா. போராடுகிற அந்தகாரத்தின் கிரியைகள், ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்ச லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அதனுடைய சேனைகள் எல்லாவற்றோடு போராட்டம் உண்டென்று எங்களுக்கு சொன்னீரே. அவைகளை ஜெயிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே. என்னென்ன வல்லமைகள் ஒவ்வொரு தனிநபருக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதோ, அவங்க நல்ல மனநிலையை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, ஜெபம் பண்ண முடியாம, தேவனுக்கென்று மனம் திறந்து பேச முடியாம, சோர்வுகளையும் அசதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வந்து முடக்க பார்க்கிறதோ, அவைகள் வெல்லகட்டப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். நீர் உமது பிள்ளைகளோடு இடைப்படும். ஆண்டவரை, அற்பமான ஆரம்பம், ஆனா முடிவை சம்பூர்ணம் அடைய செய்கிற தெய்வம். உமது ஆளுகையில விட்டு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல்
மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எங்கள் தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வனாந்திர பாதையிலே வழி திறப்பவரே. வனாந்திர பாதையிலே எனக்காய் வழியை திறப்பவரே. பலகரம் பிடித்து என்னை வழுவாமல் காத்திடுவார்.
அக்கினி ஸ்தம்பம் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எல்லாரும் அந்த ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமை மாட்சிமை மகத்துவம் நிறைந்த அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு, ஆண்டவரே, தேசத்துல கொள்ளை நோய்கள் பரவுகிற காலத்துல நீங்க கிருபையாக கொடுத்த பாதுகாப்பு, எங்கள் ஜீவன் உமது பார்வையில் அருமையாய் எண்ணப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தினீங்களே. அப்படியே திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு வார காலத்தை எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாக நடத்தி இருக்கிறார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். உள்ளத்தின் ஆழத்தினின்று இந்த சர்வலோகத்தின் ராஜாவை பார்த்து, ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, என் வாழ்வில் நீர் எவ்வளவு நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் என் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்புவித்தீரே ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல உண்ணும் உணவு கொடுத்தீரே, உடுக்கும் வஸ்திரம் கொடுத்தீரே ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்வில ரட்சிப்பு கொடுத்தீரே, அபிஷேகத்தை கொடுத்தீரே. உம் பிள்ளை என்னும் பேர ஜீவ புஸ்தகத்துல எழுதினீரே. உம்மை அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் ஒரு சொந்தம் உறவை கொடுத்தீரே. இந்த மேன்மையான பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. உலக தோற்றத்துக்கு முன்னமே எங்களை எல்லாம் நீங்க முன்குறிச்சீங்களே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உயர உன்னதமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒரு மனமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவரிவர், அல்பா ஒமேகாவும் மாணவரே.
இவர். ஒரு விசை கூட. ஆதியும் அந்தமும் மானவர் இவர். அல்பா ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஆண்டவரை பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. எல்லா நாமத்திற்கும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரை முழு இருதயத்தோடு அவருக்கு மகிமை செலுத்துவோமா? எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வத்தை இந்த உலகத்தில் நாங்க பார்த்ததில்லையே ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் நமக்கு தைரியத்தை கொடுக்கிற ஆண்டவர், உற்சாகத்தை கொடுக்கிற ஆண்டவர், அவரை மகிமைப்படுத்துவோமா? அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் எல்லாரும் ஒரு மனமாய் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக ஆவி தந்தீரே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டே. உள்ளதை அவமாக்கும்படிக்கே. உள்ளதை அவமாக்கும்படிக்கே. இந்த இல்லாததை தெரிந்து கொண்டே. இந்த இல்லாததை தெரிந்து கொண்டே. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா,
நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக தந்தீரே. சாத்தானின் கோட்டைகளை தகர்க்க நல்ல சத்திய வார்த்தையை தந்தீர். சாத்தானின் கோட்டைகளை தகர்க்க எனக்கு சத்திய வார்த்தையை தந்தீர். ஜெபிக்கின்ற ஆவியை தந்து என்னை ஜெயமுள்ள மகனாக்கினீர். என்னை ஜெயமுள்ள மகனாக்கினீர். இயேசு அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக ஆவி தந்தீரே. என் மாம்சீக ஆசைகளை அழித்து நல் தெய்வீக ஆவியை தந்தே. என் மாம்சீக ஆசைகளை அழித்து நல் தெய்வீக ஆவியை தந்தே. விசுவாச ஜீவியம் வாழ்ந்து இன்ப காணானம் பரலோகம் சேர்வேன். இன்ப காணானம் பரலோகம் சேர்வேன். அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக ஆவி தந்தீரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் எங்களை நீர் வைத்திருக்கிறீரே, நன்றி. வருடத்தின் முதல் மாதத்தை காண செய்து பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலையிலும் நீங்க எங்களை நடத்தின கிருபைக்காக நன்றின்னு சொல்லுவோம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியமும் உமது பார்வையில் அருமையாக எண்ணப்படட்டும். எங்கள் தேவன் எங்களை ஜெபத்தில் வழிநடத்துவீராக. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நம் தேசத்தின் எல்லா ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எழுப்பின எல்லா மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சபை ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா சுவிசேஷகர்களுக்காக ஸ்தோத்திரம். 5 விதமான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படிக்கு ஆண்டவரே, நீர் ஒவ்வொருத்தரையும் வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே நீர் அதிசயமா நடத்தும். விபத்துகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். பரிசுத்தத்தில் அவர்கள் நிலை நிற்கும் பலனால் இடைக்கட்டும். ஜெப ஆவியினால் நிரப்பும். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும் கண்களை எல்லா தேவ மனிதர்களுக்கும் ஆண்டவர் வாக்குகளை தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை செல்வதற்கு ஆண்டவரை புறப்பட்டு அனுப்பப்பட்டு போயிருக்கிற மிஷனரிகளுக்காக, மிஷனரி சங்க தலைவர்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளின் பாடுகளை நீர் ஒருவரை அறிகிறவர். அவருடைய கண்ணீரின் பாதைகளை தேவன் களிப்பாக மாற்றும். அவர்களுக்கு எதிராக எழும்புகிற துன்மார்க்க மனிதர்களுடைய கைகளுக்கு ஆண்டவர் நீர் விலக்கி காப்பீராக. ஆண்டவரே, சபைகள் எல்லாம் எழுப்புதல் தரிசனம் பெற்று வளர்ந்து பெருகட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. இந்த கொரோனா காலத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் இந்திய தேசத்தின் எல்லைகளிலெல்லாம் தளிக்கப்படட்டும். இந்த ஒமைக்ரானுடைய வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும் என்று எல்லாரும் ஜெபிப்போம்.
இயேசுவே நீர் மனம் இறங்கும். இந்த தேசத்தை நீர் அழிக்க வேண்டாம். நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். தேவ கோபம் இந்த தேசத்தில் மாறணும். தேசம் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடணும். இந்த மாற்றத்தை நீர் தாரும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்க்கு பின்னாடி இருக்கிற எல்லா மனித வல்லமைகளும் பொல்லாத கிரியைகளும் முடக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சர்ச்சஸ் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்கூல்ஸ் நார்மலாகட்டும். எல்லாவற்றிலும் மாற்றத்தை நீர் தாரும். மகிமையான மாற்றம் உண்டாகட்டும். சீக்கிரத்துல எல்லாம் நார்மலாகும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யும். புதிய மாதத்தை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. சிறு குழந்தைகள், வாலிபர்கள், முதிர் வயதில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராட எல்லாருக்கும் அனுகிரகம் தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்க தேசத்தில் இருக்கிற மதுபான கடைகள் மூடப்பட்டு போகட்டும் தேவனே. போதை வஸ்துக்கள் தடைப்பட்டு போகட்டும். ரம்மி விளையாட்டுகள் தடைப்பட்டு போகட்டும். பாலியல் வன்கொடுமைகள் தேசத்துல விலகட்டும். பாவத்தை தூண்டுகிற அந்தகாரத்தின் கிரியைகள் கட்டப்படுவதாக. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாதவனை நாங்கள் ஜெயிக்கிறோம். பின்மாற்றம் அடைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆவியில் ஒரு உயிர்ப்பிப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா. மயக்க நிலையில சாத்தான் யார் யாரை வைத்திருக்கிறானோ அவர்கள் அந்த மயக்கம் தெளிந்து ஆண்டவர் அண்டை திரும்புவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சபைகளில பிரிவினைகள், குடும்பங்களில பிரிவினைகள், கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகள், இந்த பிரிவினை நாவிகள் அழிக்கப்பட்டு விலகுவதாக. தேவ சமாதானம் வரட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானத்தை தாரும். என் ஆண்டவருக்காக எழும்புகிற முழங்கால்கள் திரளாய் எழும்பட்டும். ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்க ஆண்டவரே. சுவிசேஷத்தை சொல்லுகிற கால்கள் ஆண்டவரே எழும்பட்டும். அறுப்பு மிகுதி, வேலையால் கொஞ்சம். எஜமானனே உமது வேலைக்காக திரள் திரளாய் பவுல்களை எழுப்புங்க ஆண்டவரே. தீத்துக்களை எழுப்புங்க ஆண்டவரே. தீமோத்தேயுக்களை எழுப்புங்க ஆண்டவரே. தேசத்தையும் பட்டணத்தையும் அசைக்கும்படி தேவனுடைய நெருப்பை பற்ற வைக்கிற ஆண்டவரே எலியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆத்தும பாரம் ஜனங்களுக்குள்ள தேசத்துல ஊழியங்களில பெருகட்டும். கர்த்தரே கிரியை செய்யும். என் ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரபலங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் தெய்வம் என்று ஆராதிக்கட்டும். ஆண்டவரே நீர் உதவி செய்யும். விஞ்ஞானிகளை ரட்சியும். அரசியல்வாதிகளை ரட்சியும். தேசத்தில் விளையாட்டு வீரர்களை ரட்சியும். தேசம் முழுமையிலும் ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம். என் ஆண்டவர் கிரியை செய்யும். யார் ரட்சிக்கப்பட்ட அந்த ஊரே ரட்சிக்கப்படுமோ, அந்த ஆண்டவரை இனமே ரட்சிக்கப்படுமோ, அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் தொடுவீராக. எங்கள் ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது. இந்த கொடிய காலத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது இனி காலம் செல்லாது. இப்போ இருக்கிற நாட்கள் எல்லாம் கிருபையாக ஆண்டவர் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கிற ஒரு நாட்கள். வேதம் சொல்லுகிறது இனி காலம் செல்லாது. ஆண்டவர் காலத்தை நமக்கு நிதானிக்க சொல்லுகிறார். ஒரு இயற்கையின் மாற்றம் வரும் பொழுது இந்த உலகத்துள்ள ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகள் அதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப ஒலிகளை எழுப்புகிறது. ஆனா ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைகளாகிய நாம் என் ஆண்டவருடைய காலத்தை நாம் அறிய வேண்டும். நம் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிட்டால் ஒரு நாள் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த காலம் கொடிய காலம். இந்த காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை சமீபித்திருக்கிற காலம்.
இவைகளெல்லாம் இயேசுவை வருகையை முன்னடையாளமாக நடந்தேறுகிற காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து வருகிறது. நாம் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்னு ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது. ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் சொன்னாங்க, இன்னும் இந்தியாவில் உலகத்தில் அழிவே வராது, கோடானு கோடி ஆண்டுகள் இந்த உலகம் நிற்கும் அப்படின்னு சொன்ன விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்க, எப்ப வேணாலும் இந்த உலகத்துக்கு முடிவு வரலாம். ஓசோன் படலத்தில் பெரிய ஓட்டை விழ ஆரம்பித்தது. அண்டார்டிகா ஐலாண்டுகளில் பனி படலங்கள் நிறைய உருகி கடலோடு கலந்து கடல் மட்டங்கள் உயர்ந்து வருகிறது. இயற்கையின் பேரழிவுகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய சீஷர்கள் ஒரு ரகசியத்தை கேட்டார்கள். மத்திய 24 அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட அவருடைய சீஷர்கள் ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? 24 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்கள்லாம் கூடி போய் இயேசு ஆண்டவர் கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அவர் ஒலிவு மலையில் உட்கார்ந்து இருக்கிறார். சீஷர்களிடத்தில் எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, இவைகளெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்? உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உலகத்துக்கு முடிவு, காலம் செல்லாது, உலகத்தின் முடிவு. உலகத்துக்கு ஒரு எண்டு இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர் ஆரம்பிச்சு வச்சார். அது முடிவு எப்படி இருக்குன்னு அவர் எழுதி வச்சார். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. வானம் சுருட்டப்பட்ட பாயை போல மடமடன்று போகும். இந்த பூமியும் அதனுடைய கிரியைகள் வெந்துருகி அழுகி போகும், அழிந்து போகும். ஆண்டவர் சொன்னார், இந்த கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும்? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள். இலங்கை தேசத்தில் பஞ்சம், கொள்ளை நோய், நம்மை சுற்றி ஒமிக்ரான், கொரோனா என்று பல நோய்கள் தாக்கி மனிதர்கள் லட்சக்கணக்கில் மரித்த செய்திகளை நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. நாம் தேவனை சந்திக்க ஆயத்தமாகணும். ஆண்டவர் அதனால எங்கும் அவர் பிரசங்கம் பண்ணின ஒரு காரியமே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இனி காலம் செல்லாது. நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். வேதம் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நான் வருக்கு முன்ன என்னென்ன நடக்கும் அதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாடி எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன எழுதி கொடுத்தார் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. உலகத்தின் முடிவு எப்போ வரும்னு சீஷர்கள் கேட்டதற்கு அவர் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னார். அநேக கள்ள ஊழியர்கள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். வசனத்தை யார் பேசினாலும் அதை நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தில் தான் இருக்குதா, இல்லை இவங்க ஏதாவது மேஜிக் மாதிரி ஏதாவது செய்கிறாங்களான்னு. இது கடைசி காலம். அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்று இயேசு தன் வாய்மொழியில் சொன்ன காலம். ஆனால் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும். தேவனுடைய கோபம் இந்த பூமியில் பற்றி எரிகிறது. நாம் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியம். யாரெல்லாம் ஆண்டவரே, ஏசு ஆண்டவரே, நீர் தான் எனக்கு தஞ்சம்,
உங்க பாதத்தை நாங்க இறுக பிடிக்கிறோம், உங்க பாதத்துல நாங்க கண்ணீரோடு ஜெபத்துல நிற்கிறோம், உங்களுடைய வசனத்தை நாங்க தியானிக்கிறோம், உங்களுடைய ஊழியத்தை நாங்க செய்கிறோம் என்று யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த கொடிய காலத்துல தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்களை உண்மையா பயன்படுத்துறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த காலம் கொடிய காலம், குமாரனுடைய கோபம் பற்றி எரிகிற காலம், நம் வழியில் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிற காலம். ஆனா அவருடைய கோபம் பற்றி எரிகிற காலத்தில் அவரை அண்டிக் கொள்ளுகிறவங்க, இந்த கொரோனா காலத்துல இயேசு ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் நெருங்கி அவரை அண்டிக் கொண்டு, நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் கோட்டை, நீர்தான் நான் நம்பி இருக்கிறவர் என்று அவரை சொல்லி நெருங்குறீங்களோ அவங்களை ஆண்டவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். இந்த காலத்தில் அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரிகிற காலம், நாம் வழியில் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற காலம், ஆண்டவரை அண்டிக் கொண்டு பாவத்தை விட்டு பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் கஷ்டங்க. ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், சான்ஸ் கொடுக்கிறார். இன்னும் இது 1 வருஷம் இருக்கட்டும், இது கனி கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறார். நம் ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் இன்னும் வாசித்து பார்த்தால் அந்த பகுதியும் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். காலம் சமீபமா இருக்கிறது. காலம் சமீபமாயிடுச்சு. எண்ட் டைம் என்ற ஒரு நிலையை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல இந்த வசனமாகிய வேதத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதை கை கொள்ளுகிறவர்கள், இவங்க எல்லாம் பாக்கியவான். ஏன்னா காலம் சமீபமாயிடுச்சு, காலம் முடிவடைய போகிறது. இந்த முடிவடையும் காலத்துல நாம் ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால் அந்த பகுதி சொல்லுது பாருங்க. அவர்கள் தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து ஏதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர். மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். இங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியில் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் செய்யாதிருப்பீர் என்று மகா சத்தமா கூப்பிட்டு கேட்கிறாங்க. இவங்க யாரு? இரத்த சாட்சிகளாய் மரித்து போன தேவ பிள்ளைகள். நிறைய பேர் இந்தியாவில் கிரஹாம் ஸ்டேன், பிலிப்பு, தீமோத்தேயு, எத்தனையோ பேர் இந்திய தேசத்துல ஒரு தோமா, சென்ட் தோமஸ் மவுண்ட்ல ஈட்டியால குத்தப்பட்டு மரித்து இரத்த சாட்சியா விழுந்தாரு. இனி எத்தனையோ தேவ மனிதர்களுடைய ரத்தம் அந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் ஆண்டவர் கிட்ட ஒரு கதறுகிற ஒரு சத்தம். 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது, அன்றியும் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரின் சகோதரமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் கொஞ்ச காலம்தான். இனி எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். நீதி செய்வங்க, இன்னும் அந்த இரத்த சாட்சியின் தொகை இருக்கிறது, அந்த காலம் வரைக்கும் நீங்க இளைப்பாருங்கன்னு ஏற்கனவே இரத்த சாட்சியா மரித்து போனவங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த கடைசி காலத்துல பல இரத்த சாட்சிகள் இன்னும் நிறைவேறும் காலமாக இருக்கிறது. காலம் நிறைவேறி வருகிறது. இயேசு ராஜா வரப்போகிற காலம் நெருங்குகிறது. நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் அவரை சந்திக்க மிக மிக ஆயத்தமாக வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். இந்த காலத்துல நாம் அமைதியாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால்,
அந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்தது எதுக்கு தெரியுமா? நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்தில் உண்டாகும், நீயோ வெக்கப்படுவாய், நீ உன் ஜனம் அழிஞ்சு போவீங்கன்னு ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடிகிறது. நமக்கு கொடுத்திருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், நமக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்குகள், இதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை அறிந்து ஜனங்கள் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கு மக்கள் சபைக்கு வருவதோ தேவனுடைய ஊழியத்தை செய்வதையோ மறந்து போகிற ஒரு காலம். தங்களுக்கு சம்பாத்தியம், தங்கள் குடும்பம், உழைப்பு தேவை. உழைப்பு இல்லாமல் நான் வாழ முடியாது, வேலை செய்யாதவன் சாப்பிடல் ஆகாது என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வேலை, ஆலயத்துக்கு போக பிஸி, அவங்க நேரம் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வேலை. ஆனால் தேவன் பரலோகத்தின்று பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு காலம் சமீபித்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சில காரியத்தை அவர் பேசியிருக்கிறத பார்க்க முடியும். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 22:5. அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். அவருடைய ஆலயத்தில் தூணாக இருக்க, அவருடைய ஆலயத்தில் தோள் கொடுக்க, ஊராக ஆரோனாக நிற்க பல வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி, அது என்ன ஆண்டவருக்கு ஆலயத்தில் யாரோ செய்யட்டும், எனக்கு என்ன, எனக்கு தான் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, எனக்கு தான் வேலை செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிற நிறைய பேர் இந்த கடைசி காலத்தில் பார்க்க முடிகிறது. நான் ஒரு விசை வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு சகோதரன் என்னோடு வருவதற்கு நின்ற வேளையில் அவன் மனைவி சொன்னா, நானும் கணவரும் பிரிந்தே வாழ மாட்டோம், அவர் வட இந்தியாவுக்கெல்லாம் வர மாட்டார். உண்மையிலே சொல்கிறேன், அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் குறைவு, குடும்பம் தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி நான் எத்தனையோ பேரை சொல்ல முடியும். தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற நேரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தா குடும்பம் வாழ்ந்திருக்கும், சந்தோஷமா இருக்கும். தேவனுக்காக முதல் பிரயாசத்தை செஞ்சு பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க அதிகமாக பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷ நூல் 14ஆம் அதிகாரத்தின் 16 நம்ம வாசிப்போம். அதற்கு அவர்களில் ஒருவன் பெரிய விருந்தை ஆயத்த பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் வயலை கொண்டேன், அகத்தியமாய் நான் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனாலே நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்த பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து, ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது பாருங்க. எப்போ வருது கோபம்? மக்கள் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கும் பொழுது. தேவன் கொடுத்தது நிலம், தேவன் கொடுத்தது மிருக ஜீவன், தேவன் கொடுத்தது குடும்பம் என்ற மனைவி, பிள்ளைகள், எதுவாகட்டும். ஆனால் அவருடைய ஆலயத்துக்கு போகிற நாளை கூட அவருக்கு ஒரு ஊழியத்தை செய்யணுன்ற வாய்ப்பு ஆலயத்தில் கிடைக்கிற நேரத்தில் தாளந்து இருக்கு, திறமை இருக்கு, நல்ல ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நாளில் கூட எனக்கு வயல் இருக்கிறது, எனக்கு மாடு இருக்கிறது, நான் திருமணமாயிருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி சாக்கு போடு சொல்ல தொடங்கின ஆண்டவருக்கு கோபம் வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அப்போ என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த ராஜ மேன்மையெல்லாம் கிடைச்சிருக்கிற நம்ம இதை பயன்படுத்தாம போனா, நீ பேசாவிட்டா கல்கள் கூப்பிடும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஊர்ல ஒண்ணுக்கும் ஒட்டாம கிடக்கிற ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். அந்த அதிகாரத்தின் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலியோரங்களிலும் போய் என் வீடு நிறையும்படி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. என்ன ஆண்டவர் அனுப்புறாரு? இந்த தேசத்துல பெருவோரங்களில, வழிகளில, சந்திகளில நல்லார் பொல்லார்
சரீரத்தில் சூம்புன உறுப்புடையவங்க எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த அழைக்கப்பட்டவர் அபாத்திரா போகும் பொழுது அடுத்த கட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவங்கள வச்சு அவருடைய காரியத்தை அவர் செய்வார். இந்த முதல் கட்டம் உள்ள ஜனங்களை நீங்க நினைச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாம போனாங்க. புறஜாதிகள் இடத்துல ரட்சிப்பு உண்டானது. தேவ பிள்ளைகளை, சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கலன்னு சொன்னா ஆண்டவர் புறஜாதிகளை எழுப்பி பயன்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. நமக்கு கிடைச்ச மேன்மையெல்லாம் நம்ம இழந்துருவோம். இந்த பூமியில் ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்ன போகும் பொழுது அதனுடைய வலிய வேதனைய கட்டாயம் கிறிஸ்தவர்களாகிய ஜனங்கள் அறிவார்கள், உணருவார்கள். வாய்ப்புகள் நிறைய நழுவி போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்களை வைத்து செய்ய காரியங்களை நீங்க இழந்துடாதீங்க, உற்றாதீங்க. ஆண்டவர் என்ன கொண்டு என் தெருவில், என் சபையில, நான் வேலை பார்க்கிற இடத்துல இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்த. ஏன்னா காலம் கொடியது, நாட்கள் இனி செல்லாது. அது கொடிய காலத்துக்குள்ள காலம் நிறைவேறிட்டு, காலம் முடிவடையும் காலம் சமீபமாயிற்று. இனி காலம் செல்லாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் என்ன பவுலப்போஸ்தலனை வச்சு சபைக்கு எழுதினார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நம்ம திரும்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆண்டவர் சொல்றாரு, இனி வரும் காலம் குறுகினதானபடியால். பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். இனி வரும் காலம் எப்படிப்பட்டதுங்க? குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர் கொள்ளாதவர்கள் போலவும், இந்த மாதிரி ஆண்டவருக்காக செயல்படணும்னு சொல்றாரு. இந்த கடைசி காலத்துல எப்படியாவது ஆத்மா அறுவடை நடக்கணும். ஹட்சன் டெய்லர்லாம் சீனாவின் எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்தின தேவனுடைய வல்லமையான பாத்திரம். அவரை தன்னுடைய மகள் எழுதின ஒரு கடிதம். அப்பா, நான் உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ரொம்ப உங்க தேவையெல்லாம் சந்திச்சு நடத்தி வருகிறார். நீங்க வரும்பொழுது நான் ஒரு பவள பாயை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அதை நான் என் கையால் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி எழுதுவான். ரொம்ப வருடம் அவரால் அவங்க மகளை பார்க்கவே முடியலை. அவர் ஊழியத்தில் அவ்வளோ தூரம் சீன தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்கின தேவ மனிதன் ஹட்சன் டெய்லர். ஆனால் அவர் திரும்ப வரும்பொழுது அவருடைய மகள் மரித்து போயிருப்பாள். அப்பொழுதுதான் அவர் ஒரு கடிதம் எழுதுவார்மா அவங்க குடும்பத்தாருக்கு. என் செல்ல பிள்ளையின் கையை, அவருடைய அழகான கண்களை நான் இனி பார்க்க முடியுமோ? அவள் என்னிடத்தில் திரும்ப வருவாளோ? ஆனால் அவள் மகிமையான ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறாள் என்று அவர் அந்த கடிதத்தில் எழுதுவாராம். தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்காக இந்த கடைசி காலம் நெருங்குகிற காலத்தில் எதை நம்ம இழந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வேலைக்காக எதை இழந்திருக்கிறோம்? எதையாவது நம்ம இழந்திருக்கிறோமா கேட்டா சொல்லுவீங்க, எங்களுக்கு எல்லாம் பெருகி இருக்கு. ஏதாவது இழந்திருக்கிறீங்களா? ஒரு மிஷினரி தலைவர் இவ்விதமாக சொன்னார், நீங்கள் பெண்ணும் பேப்பர் எடுங்க, உங்களுக்கு பெருகி இருக்கிறதா இல்லை கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க இழந்திருக்கிறீங்களா எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க கிறிஸ்துவை வணங்க ஆரம்பித்ததில் கிறிஸ்துவுக்காக நீங்க மெழுகு பத்தி மாறி உங்களை உருக, நீங்க உங்களை அப்படியே மெழுகு எரிய எரிய அது தன்னை கரைத்து வெளிச்சம் கொடுக்கும். இயேசு இந்த உலகத்தில் அதை தான் செஞ்சாரு. நீங்கள் ஆண்டவரை நம்பின பிறகு நீங்க எதை இழந்திருக்கிறீங்க? மிஷினரிகள் எல்லாம் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. 5 நாளில் தன் மனைவியை சாக கொடுத்தவர்கள், குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ள மலேரியா காய்ச்சல் வந்து தங்கள் ஜீவனை இழந்து பல கல்விக்கூடங்கள் எல்லாம் நிறுவி மரித்து போனவர்கள். அவருடைய சரித்திரம் எல்லாம் எப்படிப்பட்டதுங்க? எவ்வளவு சவாலான அந்த ஊழியங்களை இந்த தேசத்துல செஞ்சு போனாங்க. இனி வரும் காலம் குறுகினது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், இனி வரும் காலம் குறுகின ஆனபடியால்
மனைவி உடையவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்களாக இல்லாம கொள்ளாதவர்கள் போலவும், வாங்கி வாங்கி பல காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறவங்க இந்திய தேசத்தின் வட இந்தியாக்களை திரும்பி பாருங்கள். எத்தனை கிராமம் என் ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமா இருக்கிறது. சபைகள் இல்லாம மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். சபை இல்லாம இருக்கிறாங்க. ஒடிஷா மாநிலங்களில ஊழியத்து நிமித்தம் போன வேளையில படித்தளங்களை பார்த்தேன். நான் முதல் வாட்டி அந்த ஒடிஷாவுக்கு போயிருக்கும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து அழுதேன். என்னால் அந்த ஸ்டேஷனை தாண்டி வரவே முடியல. அங்குள்ள ஜனங்களின் இயக்கமும் அவங்களுடைய வாஞ்சையும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு சுவிசேஷம் தேவை என்றதை பார்த்த வேளையில, தேவச்சனமே, நீங்களும் நானும் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லை. நீங்கள் எதை உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கா, மைனஸாக மாறி இருக்கா? கிறிஸ்துவுக்காக நீங்கள் இழந்திருந்தா நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு எல்லாம் இருக்குது, நான் இன்னும் மாட்டுக்கு மேலே மாடு எல்லாம் பெருக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உள்ள ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு மனிதர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபம், இனி காலம் செல்லாது. அதனால கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்களாக தேவனுடைய சுவிசேஷ வேலைக்காக செயல்படுங்க, புறப்பட்டு போங்க. கர்த்தரை குறித்து உங்க பக்கத்து தெருக்களில் அறிவிங்க. உங்களால முடிஞ்ச அளவு சுவிசேஷத்தை சொல்லுங்க. இனி வரும் காலத்துல மக்கள் ரட்சிப்பை பெற்று பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரு தாக்கம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். இந்த ராஜ மேன்மை எஸ்தருக்கு எதுக்கு கிடைச்சு தெரியுமா? நீ மௌனமா இருப்பதற்கல்ல, நீ செயல்படுவதற்கு. நீ மௌனமா இருந்தா நீ உன் குடும்பம் அழிஞ்சு போவீங்கன்ற செய்தி கேட்டதும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு முன்னாடி அவ தீர்மானம் பண்ணி அந்த காரியத்தில் அவ செயல்பட்டு வெற்றியை பெற்றால் இந்த கடைசி காலத்திலும் நாம் செயல்பட வேண்டிய காலம் வருகிறது. ஹல்லேலூயா. 5 மாதத்துக்கு முன்ன வெஸ்ட் பெங்காலில் ஊழியத்தின் நிமித்தம் போன வேளையில் ஷியால்டா, கல்கத்தாவிலிருந்து ஷியால்டாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம், அந்த பகுதியிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போனால் சபையே இல்லை. எவ்வளோ தூரம் நாங்கள் நடந்தோம், சபையே இல்லை. அங்கே யாருக்கு எங்கேயுமே ஒரு வசனத்தை பார்க்க முடியும். ஒரு சபையை விசாரித்தோம், தேடினோம், இல்லவே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். எங்கே பார்த்தாலும் தண்ணீர், மீன் நம்ம வயல் மாதிரி. மக்கள் எவ்வளவு இந்தியாவில் ஆண்டவர் இல்லாமல் வாஞ்சியோடு இருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் நம்ம இங்கே இருக்கிற ஒரு தம்பி சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்பொழுது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு மனுஷன், இந்த நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற செங்கம்மால வேலை பார்க்குறவன்ட்ட இயேசு கிறிஸ்துவ பற்றி உனக்கு தெரியுமா? அவர் இந்த உலகத்தின் ரட்சகர்னு சொல்லும் பொழுது அவன் கேட்குறான், யார் அவர், எந்த மனுஷன், அவர் ஃபோட்டோ இருக்கா எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறான். எந்த அளவுக்கு சுவிசேஷம் மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க. தேவஜனமே, எல்லாம் நம்ம குடும்பமாக வாழ்கிறோன்ற சந்தோஷம். இந்த உலகத்தில் எல்லாம் பெருக்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நம்ம ஏதாவது இழந்திருக்கிறோமா? உண்மையிலே நான் அந்த பத்திரிகையில் வாசிக்கும் பொழுது நீங்கள் எடுத்து வச்சு எழுதுங்க, நீங்கள் கிறிஸ்துவிடம் எவ்வளவு பெற்றிருக்கிறீர்கள் நன்மை, கிறிஸ்துவுக்காக எவ்வளவு இழந்திருக்கிறீர்கள். எழுதி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இழக்கிறவங்க கம்மி தான். ஆண்டவருக்காக எதையாயின்னு நான் இழந்தா கூட பரவாயில்லைன்னு செய்கிறவங்க கம்மி. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கினவங்க அதிகம். ஆண்டவருக்காக செயல்படணும். ஆண்டவர் சொல்றாரு, இனி வரும் காலம் குறுகினானபடியால் ஆண்டவருக்காக நீங்க செயல்படணும். உபவாசம் இருந்து செபிக்கணும், ஊழியத்துக்கு புறப்பட்டு போகணும், தேசத்தை சந்திக்கணும். இந்த சுவிசேஷம் தேசத்தின் 4 திசைகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க மௌனமா இருந்தா வேற ஆண்டவர் எழுப்புவார். தெருக்களிலும் சந்திகளிலும் கூணனையும் சப்பானியும் முடவனையும் ஆண்டவர் எழுப்பி பயன்படுத்துவார். நீ அந்த ராஜமேன்மை இழந்து போவாய். இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைச்சிருக்கிறது அவருக்காக நீங்க செயல்பட்டு பாருங்க. கர்த்தர் மகிமையானதை உங்க குடும்பத்தில் செய்வார். இந்த கடைசி காலத்தில் நாம் மிக கவனமாக தேவனுடைய காரியங்களில் செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். இந்த நீங்கள் சிந்தனையில கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை இந்த பூமியில பரலோகத்தில் மகிமையாக நீங்க பார்க்க முடியும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. யாதனால நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு தெளிந்த புத்தி இல்லாம ஜெபம் பண்ண ஜாக்கிரதை எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஜெபம் ஒரு காலத்துல ஜெபிச்சவங்களுடைய குடும்பங்களில ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, குழு ஜெபம் இல்லை. எங்க போனாலும் ஜெபிச்சுட்டு போற பழக்கம் எல்லாம் மலையேறி போச்சு.
ஆண்டவர் சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. உங்க எதிராளியாக பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க அதனால ஜெபம் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதை இருக்கா? நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண இல்லையே, ஜெபம் பண்ணணுமே. அதிகாலையில நேரமே எழும்பி முதல் ஆளா ஆண்டவரை வெல்கம் பண்ணுங்க. அதிகாலையில் என் ஊரில் எந்த மனிதனும் எந்த தெய்வத்தையும் கூப்பிட்டு இந்த தேசத்தில் நீ வரணும் அப்படின்னு சொல்லுமுன்ன, ஏசப்பா நீங்கள் எங்கள் வீட்டில் வாங்க, எங்கள் தெருவில் வாங்க ஆண்டவரே என்று அவரை நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறும். ஜெபம் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்தாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே நமக்கு எவ்வளோ பொக்கிஷம் இருக்கிறதுன்னு நாம் யோசித்து பார்ப்போம். எத்தனை ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவர் நம்மை பயன்படுத்தினார்ன்னு யோசித்து பார்ப்போம். அந்நிய பாஷை எதற்கு தெரியுமா? அது ஆண்டவர் கொடுத்தது இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கென்று வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஏதோ அதை வாங்கிட்டு சும்மா உட்காரல, என் ஆண்டவருக்காக என்ன வேணாலும் நடந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவரை சொல்லணும். அதுக்கு தான் அந்த அந்நிய பாஷை. அது அந்த வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருக்காக மரிக்கவும் தைரியமாக இருப்பதற்காக தேவ பிள்ளைகள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருக்காக செயல்படுங்க. காலம் சமீபமாயிடுச்சு. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ காலம் சமீபம் ஆயிட்டு ஆண்டவரே, இதோ நாட்களில் நீ செல்லாது, நீர் வரப்போகிறீரேப்பா. இந்த கடைசி கால கொள்ளை நோய், இந்த சம்பவம் எல்லாம் எங்களை பயமுறுத்தி எச்சரித்து ஆண்டவருக்காக செயல்பட இன்னும் எங்களை தூண்டுகிறதே அப்பா. எங்களுடைய சீஷர்கள் உம்மிடத்தில் கேட்டார்களே, இந்த உலகத்தின் முடிவு, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? நீங்கள் சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் கண் முன்ன நிறைவேறிட்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் உம்முடைய ஜனம் உமக்கு முன்பதாக இன்னும் சீர்படாமலோ ஸ்திரப்படாமலோ வயலை கொண்டேன், மாட்டை கொண்டேன், கல்யாணம் பண்ணினேன் ஆண்டவரே, என்ன தங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அப்பா. ஆண்டவரிடத்தில் எவ்வளவோ நன்மையை பெற்று வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்காம ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுவீராக. அவர்கள் தேவனுக்காக செயல்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாமலும் கர்த்தருக்காக வட இந்தியாக்களில் சபைகளை கட்ட, ஊழியங்களை செய்ய, தங்களுடைய மனதான ஆண்டவரே ஜெபங்களை அவங்க ஆண்டவரே அப்பா செயல்படுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. உனக்கு இந்த ராஜமேன்மை எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? நீ மாத்திரம் வாழ்ந்திருப்பதற்காகவா? உன் குலம் அழிந்து போகாம இருக்க, உன் ஜனம் நரகத்தில் போகாதிருக்க, உன் இரத்த பாசங்கள் நரகத்தில் போகாதிருக்க உனக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்து கர்த்தருக்காக. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இயேசுவேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மௌனமா இருந்தால் வேறு இடத்தில் ரட்சிக்கப்படும், நீயோ வெட்கப்படுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போன வேளையில தேவன் கோபம் கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் மீது தேவ கோபம் இருக்கிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட வல்லமை, வரங்களை, ஆசீர்வாதம், செல்வம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கர்த்தருக்காக செயல்படாம நீங்க இருப்பது தேவ கோபத்தை நீங்க பார்க்கும் காலமாக மாறிவிடும். ஆண்டவருக்கென்று செயல்படுங்க. நீங்க ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து பாருங்க, குடும்பத்துல பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா உங்க ஊர்ல, உங்க தெருவில் சும்பின கையுடையவங்க, சப்பானியா இருக்கிறவங்க, விழுந்து போனவங்க பலருக்கு பல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். நீயோ உன் குடும்பம் வெட்கப்படும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்க வேண்டிய காலம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தேசம் சந்திக்கப்பட என் முழங்கால கொடுக்கிறேன், என் செல்வத்தை கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை கொடுக்கிற ஆண்டவரே, இந்திய தேசம் சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அடைந்திட கால்கள் இல்லை, எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம்
உந்தன் செவிதனில் தொனிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் தேவ சமாதானம் வரட்டும். சகல வியாதிகளும் வெளியேறி போகட்டும். சகல கட்டுகள் அறுக்கப்படட்டும். மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். யார் யார் குடும்பத்தில் கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக மருத்துவமனையில் இருக்கிறாங்களோ அவங்க சுகமாக்கப்படட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை கொடும். குடும்பங்களில் அன்பு, சந்தோஷம், சமாதானம் பெருகட்டும். தேவனுக்காக செயல்படும்படி ஒவ்வொரு குடும்பங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக அவர்கள் மேல் ஒரு விசேஷித்த தேவ வல்லமை இறங்குவதாக அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற பிள்ளைங்க விடுதலை அடையட்டும். எலும்பு சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். அன்று நரம்பு சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். கண் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். ஹார்ட் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும். மந்திரவாதத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. வெள்ளி சூனியத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற தீய சக்திகள் செயலிழந்து போவதாக. தேவ மகிமை குடும்பங்களுக்குள்ள மகிமையாய் இறங்குவதாக. ஆண்டவரே, கட்டுகளை அவிழ்த்து விடப்பட்ட கன்றுகுட்டிகளை போல இவங்க கர்த்தருக்கு முன்ன துள்ளி குதிக்கும்படி ஆண்டவரே, ஆபிரகாமின் குமாரத்தின் 18 ஆண்டு கட்டுகளை அவிழ்த்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள் இறங்கி அவருடைய கட்டுகளை அறுப்பதாக. இயேசுவின் ரத்தத்தை வீடுகளின் நிலைக்கால்களில் தளிக்கிறேன். சஞ்சலங்களும் தவிப்புகளும் விலகி ஓடட்டும். ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி வரட்டும். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய யார் யார் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உம்முடைய வழியை, உம்முடைய போதனையை கொடுப்பீராக. சபையில தூண்களாய் மாற்றும். தேசங்களுக்கு உறவுகள் அழிந்து போகாதபடி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பாரத்தால் நிரப்பும் ஆண்டவரே. உமது வல்லமையுள்ள கரங்களில் தருகிறோம். மகிமை டிவி ஆசீர்வதியும். எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும். தேசம் முழுமைக்கும் கர்த்தர் புறஜாதி ஜனங்கள் திரள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். இந்த ஆண்டவரே இசைக்கருவியை போட்ட தம்பியை பயன்படுத்தும். ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ற குடும்பத்துக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவங்களுடைய கையின் பிரயாசம் அவங்களுக்கு இதற்கேற்ற பலனை பரத்திலிருந்து கர்த்தர் பல மடங்காய் திரும்ப கொடுப்பீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிரயோஜனமான நான் கடமையை மாத்திர செய்த எல்லா புகழ் துதி கர்த்தர் ஒருவருக்குரியதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.